ஐசே ஏன்டி இப்படி பண்ண? எதுக்குடி இப்படி பண்ண? தெரியாம பண்ணிட்டேமா, சாரிமா. 1 ரூபாய் 2 ரூபாவாடி, 25,000 ரூபாடி. 25,000 ரூபாவா? கிருஷ்ணக்கா எங்கக்கா உங்க வீட்டுக்காரா? வாப்பா, நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. 25,000 ரூபாய் செல்ல ஒஸ்டாப்பா இவ எரும மாடு. அதுக்கு ஏங்கா குழந்தைய திட்டுறா? 25,000 ரூபாய் தானே, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா புது செல்லு வாங்கிக்கலாம். அப்படியாப்பா சொல்ற? சரிப்பா, அப்ப 4-5 மாசம் கழிச்சு நீ புது செல்லு வாங்கிக்கண்ணா. புது செல்லு நான் வாங்கணுமா? நான் எதுக்கா வாங்கணும்? ஏன்னா அவ வச்சதே உன் செல்லுதான்ப்பா. ஏன் செல்லா? ஆமாப்பா, எங்க வீட்டுக்காரர்கிட்ட குடுத்துட்டு போனியாமே, அந்த செல்ல தான்ப்பா இவ வச்சிட்டா. பரவாயில்ல விடுப்பா, 4-5 மாசத்துல புது செல்லு வாங்கிக்கோ. அட பாவீங்களா. மா, அப்பாக்கு ஒன்னா ஆகாது, சரியாயிடுமா? கிருஷ்ணக்கா சொல்லுப்பா அஜய். எல்லாம் கேள்விப்பட்டேங்க்கா. இப்ப அண்ணாக்கு எப்படிக்கா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா, 1 வாரம் பெட்லயே அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்கப்பா. அப்படியாக்கா? எதனாலக்கா இப்படி ஆச்சு? நானே தெரியலப்பா, வேலை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப பசி எடுத்து வச்சு போலகுது. வீட்டுல இருக்கிற எல்லாம் சாப்பிட எடுத்து சாப்பிட்டாருப்பா. சாப்பாடு சாப்பிட்டதுக்காக வயிறு இவ்வளவு பெருசாயிடுச்சு? சாப்பாடு சாப்பிட்டா பரவாயில்லையே, பசி அதிகமாயி வீட்டுல இருக்கிற குப்பையில எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. குப்பையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரா? நீங்க எங்கக்கா இருந்தீங்கப்பா? நான் ஒரு பக்கத்துல தான்ப்பா இருந்தேன். தடுக்க வேண்டியது தானக்கா? அதுவா, வீட்டுல நிறைய குப்பை இருந்துச்சா, பெருகிறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல, அதான் சாப்பிட்டோன்னு விட்டுட்டேன். சாப்பிட்டோன்னு விட்டுட்டீங்களா? ஆமாப்பா, உனக்கு பசிக்குதாப்பா? நைட் ஆனா ஊர்ல இருக்கிற மொத்த கொசும் நம்ம வீட்டுக்கு தாண்டி வந்ததே. கொசுக்கு யாருமா நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்துருப்பா? சரி, அதை விட எக்ஸாம் முடிஞ்சு எத்தனை நாள் லீவ் விட்டுக்கிறாங்க? 1.5 மாசம் லீவ் விட்டுக்கிறாங்க. சித்திரவயல்லாம் அவ்வளவு நாளா காய போதே, 1.5 மாசம் லீவ் விட்டுக்கிறாங்க. வெயிலுக்காக லீவ் விட்டாங்கன்னு யாரு சொன்னது? அப்ப வேற எதுக்கு? எங்க எக்ஸாம் பேப்பரை திருத்ததான். டீச்சர் தான் பாடம் நடத்துறது, ஒரே நாள்ல தித்திர மாட்டாங்க. சித்திர மாதிரி நாங்க எழுதுனா தானே. ஆனா எங்க கிளாஸ் மட்டும் 2-3 மாசம் லீவ் வந்துடும். எதுக்கு? ஏன்னா என் எக்ஸாம் பேப்பரை டீச்சர் கிட்ட கொடுக்காம பெஞ்சில ஒழிக்க வச்சிட்டேன். ஒழிக்க வச்சியா? ஆமாம்மா, எக்ஸாம் பேப்பரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 2-3 மாசம் ஆயிடும். அது வரைக்கும் எனக்கு லீவ் தான். எப்படி என் ஐடியா? 2-3 மாசம் இல்லடி, 5-6 மாசம் லீவ் கிடைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பண்ணட்டா? 5-6 மாசமா? என்னமா பண்ண போற? உன் கைய கால வச்சு வீட்டுல உட்கார வச்சா 5-6 மாசம் ஜாலியா இருக்கலாம்ல. என்ன தம்பி சொல்லுங்கக்கா. எங்க வீட்டுக்கார கூட தானே நீ தங்கி வேலை செஞ்சிருந்த? ஆமாங்கக்கா. அடிக்கிற வெயில்ல இந்த வீட்டுல என்னால தூங்க முடியலப்பா. அந்த இரும்பு குடோன்ல எங்க வீட்டுக்காரர் எப்படிப்பா தூங்குறாரு? அவரா ஃபுல்லா தண்ணி மேல தாங்க தூங்குறாரு. தண்ணி மேலையா? சே, ஐடியா. A few minutes later. ஏய், தண்ணி எங்கடி எடுத்துன்னு போற? வீட்டுக்குள்ள ஊத்ததாமா. வீட்டுக்குள்ள ஊத்த போறியா? எதுக்கு? அடிக்கிற வெயில்ல அப்பா மட்டும் தண்ணி மேல தூங்குதுல, நம்மளும் தண்ணி மேல தூங்கலாமா? குளுக்குன்னு இருக்குல்ல. ஏ பைத்தியமே, உங்க அப்பா தண்ணி மேல தூங்குறாருன்னா இந்த தண்ணி இல்லடி, சரகாசு தூங்குறாருன்னு அர்த்தம். போ, அந்த தண்ணி எடுத்துன்னு போய் செடியில ஊத்து. அம்மா, அப்ப பெட் மேல ஊத்துன தண்ணிய நாமா பண்றது? பெட் மேல தண்ணி ஊத்துனியா? அடி பாவி. தனு, நம்மள யாரு பிரிக்க நினைச்சாலும் பிரியவே கூடாதுடி. சரிக்கா. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சண்டையே போடக்கூடாதுடி. ஆமாக்கா, சண்டையே போடக்கூடாதுக்கா. அக்கா தங்கச்சி பாசனா என்னன்னு இந்த உலகத்துக்கே காட்டணும்டி. ஆமாக்கா, காட்டணும்க்கா. வாடி போலாம். ஏய், நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? வீட்ல ஒரு சிக்கன் பப்ஸ் வச்சிருக்கேன், 2 பேரும் ஆளுக்கு 10 சாப்பிடுங்க போங்க. நேதான் ஆளுக்கு 10 பேரியா? நேத்து இவன் மட்டும் தானே ஒட்டே சாப்பிட்டா, இன்னைக்கு நான் தான் சாப்பிடுறேன். இவளுக்கு தரைய மாட்டேன். ஏய், எனக்கு தரம சாப்பிடுவியா? ஏய், நீ என்ன பெரிய இவளா? நான் சாப்பிடுவேன்டி. ஏய், நீ தரம சாப்பிட்டா வாய் வச்சிருவேன். எது யா வாயா ஓடிப்பியா? உன்னை நான் பண்ணேன்னு பாரு. ஏய், ஏய், உன்னை சாவடிக்க விட மாட்டேன். ஏய், உன்னை சாவடிக்க விட மாட்டேன். போடுறியா? நிறுத்துங்கடி. ஏய், விடுடி. ஏய், உன்னை சாவடிக்க விட மாட்டேன்டி. ஏய், விடுடி. நிறுத்துங்கடி. ஏய், நிறுத்துங்கடி. இப்பதான் அக்கா தங்கச்சிக்கு பாசனா என்னன்னு உலகத்துக்கே காட்டணும்னு சொன்னாலுங்க. இப்ப நாடானா ஒரு சிக்கன் பப்ஸ்க்கு போய் இப்படி சண்டை போட்டுக்கிறாளுங்க. அம்மா தலையில் கல்லை போட்ட மகள். பெத்த தாய் தலையிலே கல்லு போடுற அளவுக்கு அப்படிதான் நடந்திருக்கும். கல்லை போட்டும் தாய் சாகாததால்
சுத்தியை எடுத்து தலையில் ஓங்கி அடித்து கொலை. சுத்தியை எடுத்து தலையிலே அடிச்சு சாவச்சாளா? போலீஸ் விசாரணையில் மகள் சமைத்து கொடுத்ததை தாய் நல்லா இல்லை என்று சொன்னதால் மகள் ஆத்திரத்தில் வெறி செயல். இதுக்கெல்லாமா கொலை பண்ணுவாங்க? அம்மா இந்தாம்மா. இவரும் நம்ம தள்ள கழுத்துக்கு போட்டுருவாளோ? குட ஐசே. ஐசே பாதாம் மில்க் சூப்பரா இருக்குதுடி. அம்மா அது பச்சை தண்ணிமா. பச்சை தண்ணியா? பரவாயில்ல ஐசே, நீ பச்சை தண்ணி குத்துதே பாதாம் ஜூஸ் மாதிரி இருக்குது பாரு. அம்மா அப்போ இன்னைக்கு நானே சமைக்கிட்டா? சமைக்க போறியா? அது தலையிலேயே கழுத்துக்கு போட்டுடலாம். ஏன்டா இந்த ஹெல்மெட்டை வச்சு எங்க வீட்டுக்கு சீனா போடுற? இனிமே இந்த ஹெல்மெட் எப்படி போடுற நானும் பாக்குறேன்டா. அம்மா ஏன் இது எத்தனை போத? ஐசே ஹெல்மெட் எங்கன்னு அஜய் கேட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு. A few minutes later. ஐசே என் ஹெல்மெட் எங்கேயா பாத்தியா? அண்ணா எனக்கு தெரியாதுண்ணா. டேய் நான் இங்க குழந்தைய மெத்தின்னுக்குற. கோ என் ஹெல்மெட் எங்கக்கா? டேய் உன் ஹெல்மெட்டை எங்கேயே வச்சு எங்களை வந்து கேக்குற? சா வச்சிருவோம் உன்னை. ஏன்க்கா இவ்வளவு டென்ஷனா வர? என் ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சு கொடுத்தா 100 ரூபாய் டேரி மில்க் வாங்கி தரலான்னு இருந்தேன்க்கா. எதுவும் 100 ரூபாய் டேரி மில்கா? அண்ணா ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். அண்ணா இந்தாங்கண்ணா உங்க ஹெல்மெட்டை. ஏய் எங்க இருந்துச்சு இது? அம்மா தானே ஒளிக்க வச்சுச்சே. போட்டு கொடுத்துட்டாளே. அண்ணா டேரி மில்க் தருவல. கோ ஏன்க்கா இப்படி பண்ண? தம்பி இப்பெல்லாம் நிறைய திருடு போதா, அதனால நீ உசாரா இருக்கியான்னு செக் பண்ணேன். அப்படியா? சரி. அடி பாவி, ஒரு சாக்லேட்டுக்காக என்ன இப்படி போட்டு குடுத்துட்டியேடி. கா அண்ணா எங்கக்கா? வேலைக்கு போயிட்டாருப்பா. ஒரு நாள் கூட லீவ் போறது இல்ல, அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறாருக்கா. ஆமாப்பா, நாங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நாள் கூட லீவ் போறது இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியாக்கா? அம்மா அப்பா கிட்ட பேசணுமா, ஃபோன் பண்ணி கொடுமா. ஈரைசை நானே போட்டு தரேன். இந்தா பேசு. அப்பா நான் ஐஸ் பேசுறேன்ப்பா. ஏன்ப்பா இப்பெல்லாம் வீட்லயே இருக்க மாட்டேன், வேலை வேலை சொல்லிட்டு ஓடிடுற? சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமா? பரவாயில்ல சொல்லுப்பா. அதை ஏமா கேக்குற? உங்க அம்மா இருக்குது புதர் மூஞ்சி, எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுனே இருக்குதுமா. சனியும் எப்ப பார்த்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை அது நல்லா இல்லை இது நல்லா குறை சொல்லேக்குறாமா. அதனாலதான் அவன் தொலை தாங்க முடியாம வேலைக்கு வந்துட்டேன். சொல்ல தாங்க முடியாமையா? டேய் மாவன வீட்டுக்கு வாடா, உனக்கு இருக்கே. ஐயோ ஸ்பீக்கர் போட்டு பேசுறீங்களா? அடி பாவி ஐசே, அப்பா எப்படி மாட்டி விட்டிய? இனிமே நான் வீட்டு பக்கமே வர மாட்டேன்.